நிறைய NFT ப்ராஜெக்ட்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒரே இமேஜ் வந்து ஆனால் பல பேக்ரவுண்ட் கலரில் பல விதமாக இருக்கும். ஒரே இமேஜ் மாதிரி தான் இருக்கும், ஆனால் பல பல வெரைட்டிஸில் இருக்கும், பல பேக்ரவுண்ட் கலரில் இருக்கும். கண்களை மாற்றிருப்பாங்க, வாய்களை மாற்றிருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா வாய் எல்லாம் ஒன்று, கண்ணு மட்டும் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. தொப்பி போட்டிருக்குது, இதில் தொப்பி இல்லை. எப்படி இந்த மாதிரி பண்ணுறாங்க? எப்படி இத்தனை NFTs அவங்களாட்டி உருவாக்க முடியுது? எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து லேயரில் அப்லோட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஒரு NFTயை நீங்கள் 10,000 NFTs எப்படி நீங்கள் கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம போக வேண்டிய இடம் இந்த GENFTY ஃப்ரீ ஆர்ட் ஜென்ரேட்டர் ஆன்லைன் அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம போக போகிறோம். இந்த ஜென்ரேட்டருக்கு நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் கொடுக்குற லேயரை பொறுத்து எவ்வளோக்கு எவ்வளோ NFTஸை நீங்கள் கிரியேட் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ NFTஸை நீங்கள் கிரியேட் பண்ணலாம். இன்றைக்கி ஒரு சின்ன டுட்டோரியலாக உங்களுக்கு நான் இன்றைக்கி பண்ணி காட்டுறேன். ப்ரைஸிங்னு இருக்கும், ஆனால் ப்ரைஸிங்லாம் கிடையவே கிடையாது. ஃபுல் ஃப்ரீ. வாங்க நம்ம ஃப்ரீயாக ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃப்ரீயாக ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே எப்படி நீங்கள் செய்யணும் அப்படிங்கிறத காட்டியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு பேக்ரவுண்டாக ஒரு 4 பேக்ரவுண்ட் கொடுத்துருப்பாங்க. இந்த மங்கி இமேஜை கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து மங்கியோட பாடி. அடுத்த லேயர் வந்து இந்த மங்கியோட ஆடைகள், அடுத்தது மங்கியோட வாய் பகுதி, அடுத்தது மங்கியோட கண் பகுதி, அடுத்தது மங்கிக்கு உள்ள தொப்பி. ஸோ இதெல்லாம் அவங்க லேயர் பை லேயராக கொடுத்துருக்காங்க. கொடுத்து அவங்களுக்கு இவ்வளோ அற்புதமான 360 NFTs மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி அவங்களுக்கு க்ரியேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ நம்ம சொந்த ஆர்ட்டில் இதை எப்படி நம்ம க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன பேசிக் மெத்தடில் உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். நீங்கள் வந்து ஒரு பெரிய ஹை டெவலப்பராக இருந்தால் உங்களோட பெரிய சாஃப்ட்வேர் எதுவும் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி உங்களுக்கு வெறும் பேசிக்காக பவர் பாயிண்ட் ஸ்லைட்டில் செஞ்சு காட்டுறேன். ஸோ உங்களோட பவர் பாயிண்ட் ஸ்லைட்டை திறந்துருங்க. ஸோ பவர் பாயிண்ட் ஸ்லைட்டில் பிளாங்க் ப்ரெசன்டேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்த உடனே நீங்கள் வந்து டிசைனுக்கு போங்க. டிசைனுக்கு போயிட்டு ஸ்லைட் சைஸ் அப்படின்னு போங்க. கஸ்டம் ஸ்லைட் சைஸ் பண்ணுங்கள். வித் வந்து 10 அண்ட் ஹைட்டும் வந்து 10. உங்களுக்கு வந்து ஒரு ஸ்கொயரான, ஸோ வித் 10 ஹைட் 10 பண்ணிவிட்டு ஓகே கிளிக் பண்ணிவிடுவோம் அண்ட் மேக்ஸிமைஸ் பண்ணிவிடுவோம். ஓகே, ஸோ உங்களோட NFT வந்து இதுக்குள்ளே தான் இருக்கணும். ஸோ இந்த சைஸ் தான் அந்த வெப்சைட்டோட மேட்சிங் ஆகுது. ஸோ 10x10. அதுக்கப்புறம் நான் வந்து இந்த மாதிரி இந்தியன் கார்ட்டூன் PNG அப்படின்னு தேடினேன். PNGனா பேக்ரவுண்ட் இருக்காது. அந்த மாதிரி தேடும் போது தான் எனக்கு வந்து ஒரு ஆர்ட் கிடச்சிச்சு. ஸோ எனக்கு கிடைச்ச ஆர்ட் வந்து இதுதான் நான் தேடி கண்டுபிடிச்சேன், அந்த இந்தியன் ஆர்ட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் கிடையாது, பேக்ரவுண்ட் வந்து கிளியராக இருக்குது. அண்ட் நீங்கள் வந்து கரெக்டாக இந்த பாக்ஸில் நீங்கள் ஃபிட் பண்ணணும். ஸோ 4 பக்கமும் பாருங்கள் கரெக்டாக ஃபிட் பண்ணியிருக்கணும். அண்ட் இந்த பொசிஷனை நீங்கள் மாற்றக்கூடாது. ஸோ இதுதான் நம்மளோட மெயின் இருக்க போது. பேக்ரவுண்ட் வந்து நம்ம ஏற்கனவே இவங்க கொடுத்ததே யூஸ் பண்ணலாம். இவங்க 4 கொடுத்துருக்காங்க, நம்ம வேணும்னா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ என்னோட லேயர் 1 வந்து இந்த பொண்ணாக இருக்க போது. ஸோ இந்த பொண்ணை நான் என்ன செய்யணும், சேவ் ஆஸ் பிக்சர் அப்படின்னு கிளிக் பண்ணி சேவ் ஆஸ் டைப்பில் வந்து இந்த PNG இந்த ஃபார்மேட்டில் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததான் நமக்கு இந்த பொண்ணுக்கு நீங்கள் என்னென்ன செய்ய போகிறீங்க அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. உதாரணத்துக்கு நான் அந்த பொண்ணுக்கு வந்து இந்த மாலையே போடலான் இருக்கேன். ஸோ இந்த மாலையே காப்பி இமேஜ் பண்ணி நம்ம Ctrl V பண்ணிங்கன்னா சேஃப் ஆகிடும் இங்கே. ஸோ மாலை இங்கே வந்துருச்சு. ஸோ மாலை வந்து நம்ம என்ன செய்யணும்னா, மாலைக்கு வந்து பேக்ரவுண்ட் இருக்குது, பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணணும். அதுக்கு நீங்கள் அந்த பிக்சரை செலக்ட் பண்ணிவிட்டு கலரை சூஸ் பண்ணிக்கோங்க. செட் டிரான்ஸ்பரண்ட் கலர் அப்படின்னு போட்டுட்டு அண்ட் அதுக்கப்புறம் இந்த அவுட் சைடை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் கார்லண்ட் இப்போ பேக்ரவுண்ட் கலர் போயிடுச்சு. ஸோ பேக்ரவுண்ட் இப்போ கிளியராக இருக்குது, வெறும் மாலை மட்டும் தான் இருக்குது. ஸோ இந்த மாலையே நம்ம இப்போ இந்த பொண்ணுக்கு போட்டு விடணும். ஸோ கரெக்ட் சைஸுக்கு நம்ம ஸ்மாலாக பண்ணிக்கலாம். ஸோ மாலை இந்த சைஸில் இருக்கணும், ஆனால் நம்ம பிக்சர் வந்து இந்த பாக்ஸு சைஸ் வரைக்கும் இருக்கணும். ஸோ மாலையே நம்ம இந்த மாதிரி போட்டுட்டு க்ராப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த ஸ்கொயர் சைஸுக்கு உங்களோட க்ராப் வந்து நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணணும். இப்போ நம்ம மாலையோட இமேஜ் சைஸும் இந்த ஸ்கொயர் பாக்ஸோடு வந்துடுச்சு. கரெக்டாக நம்ம இமேஜை வந்து அந்த பொண்ணுக்கு கரெக்டாக போடுற மாதிரி போட்டிருக்கோம். ஸோ இதையும் நம்ம சேஃப் ஆஸ் பிக்சர் போட்டிட்டு அண்ட் அடுத்ததாக அந்த பொண்ணுக்கு ஒரு நெக்லஸை போட்டுடலாம். ஓகே, நெக்லஸ் எடுக்கல, நான் க்ரௌன் போடுறேன். ஸோ இந்த க்ரௌனை எடுத்து காப்பி இமேஜ் பண்ணிக்கிட்டு மறுபடியும் நம்ம இப்போ ஓரளவு நான் உங்களுக்கு செஞ்சு காட்டிட்டேன். க்ரௌன் எப்படி செஞ்சேன், கார்லண்ட் எப்படி செஞ்சேன் அப்படின்னு. இப்போ அப்லோட் பண்ணிடலாம். பேக்ரவுண்ட் அப்படியே இருக்கட்டும். அண்ட் லேயர் 1 ரிமூவ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இதையும் ரிமூவ் பண்ணிடலாம், எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ ஃபுல்லாக எல்லாத்தையும் டிலீட் பண்ணிவிடுங்க. ஓகே, அதன் பிறகு இதையும் டிலீட் பண்ணிவிடுவோம். ஸோ இப்போ நான் அந்த ப்ரிவியூவை இப்போ ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நம்ம எல்லாத்தையும் அப்லோட் பண்ணிவிட்டு ஒன் ஷாட்டில் நம்ம ப்ரிவியூ பார்ப்போம். அப்போ ரொம்ப அழகாக இருக்கும். நானும் கொஞ்சம் பேக்ரவுண்ட் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு 6 பேக்ரவுண்ட் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நான் அப்லோட் பண்ணிடுறேன். ஆட் நியூ குரூப் போட்டுட்டு
இந்த 2வது லேயரில் வந்து நம்மளோட பொண்ணு இருக்கணும் மெயின். இதையும் அப்லோட் பண்ணிடுறேன். 3வது லேயரில் நம்ம ஃப்ளவர் இருக்கலாம். அண்ட் 4வது லேயரில் நம்மளோட நெக்லஸ். 5வது லேயரில் நம்மளோட நெத்திச்சுட்டி. ஸோ நெத்திச்சுட்டியும் நான் சூஸ் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ நான் வந்து ஒரு 6 பேக்ரவுண்ட் போட்டிருக்கேன். 4 வகையான மெயின் கேரக்டர். அந்த பொண்ணை வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸில் போட்டிருக்கேன். இந்த பொண்ணு வந்து அதே பொண்ணு தான். ஒன்று டார்க்கன் பண்ணியிருக்கேன், ஒன்று பிரைட்டன் பண்ணியிருக்கேன். அண்ட் இது தான் ஒரிஜினல். அண்ட் இது கொஞ்சம் பிரைட்டன் பண்ணியிருக்கேன், இது கொஞ்சம் டார்க்கன் பண்ணியிருக்கேன். தலையில் வைக்கிற பூ மாதிரி வச்சுருக்கேன். இது வந்து கார்லேண்ட் அண்ட் இது வந்து க்ரௌன். அண்ட் அடுத்த லேயரில் வந்து நெத்திச்சுட்டி. 2 மாதிரியான நெத்திச்சுட்டி, 2 வகையான நெக்லஸ் போட்டிருக்கேன். ஸோ நான் போட்ட லேயர் பிரகாரம் எனக்கு வந்து 384 NFTs உருவாக்க முடியும். அதாவது மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி இந்த சிஸ்டம் வந்து ஜெனரேட் பண்ணி உங்களுக்கு 384 NFTs இந்த பிக்சரை வச்சு பேஸ் பண்ணி உங்களுக்கு செஞ்சு கொடுக்க முடியும். ஸோ உங்களுக்கு 10,000 மாதிரி வேணும்னா நீங்கள் இன்னும் நிறையா வகையான வெரைட்டிஸ் இன்னும் லேயராக மேபி சேர்த்துக்கிட்டு போகலாம். அப்படி இல்லைன்னா நெக்லஸ்லேயே நிறையா நெக்லஸ் போடலாம், நெத்திச்சுட்டிலேயே நிறைய நெத்திச்சுட்டி போடலாம். இப்போ நம்ம பர்மிட்டேட் பண்ணி பார்க்கணும்னா இதுதான் அந்த மாலை போட்ட பொண்ணு. இன்னும் நம்ம இப்போ ஆன் பண்ணி ப்ரிவியூ ஆன் பண்ணி பார்ப்போம். ஸோ பல வகையான க்ரியேஷன்ஸில் உங்களுக்கு ஜெனரேட் பண்ணி காட்டுது. நமக்கு ரொம்ப அழகாக இருக்குது. எனக்கு இந்த மாலையும் இந்த க்ரௌனும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மறுபடியும் மாலை வருது. இந்த க்ரௌன் ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ எல்லாத்தையும் உங்களுக்கு காட்டுது. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன செய்யணும், ஜெனரேட் கிளிக் பண்ணிங்கன்னா எல்லாத்தையும் உங்களுக்கு ஜெனரேட் பண்ணுது. 384 உங்களுக்கு ஜெனரேட் பண்ணுது. நான் ஒரு 50 பண்ணியிருந்துருக்கலாம், பரவாயில்ல. ஸோ 384க்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். 384ம் ஜெனரேட் ஆகிடுச்சு. இந்த 384 இமேஜஸும் நம்ம டவுன்லோட் ஜிப் ஃபைலில் பண்ணிடுவோம். ஸோ நிறைய மெமரிஸ் எடுக்கும். உங்கள் லேப்டாப்பில் மெமரிஸ்லாம் இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. அண்ட் அதுக்கு வேணுங்கிற அந்த ஜேசன் ஃபைல் அந்த அப்லோட் பண்ணுறதுக்கு ஓப்பன்சியில் அப்லோட் பண்ணுறதுக்கு தேவையான ஜேசன் ஃபைல்லாம் உங்களுக்கு பண்ணி கொடுக்குது. ஸோ இப்போ நம்ம இமேஜஸில் போய் பார்த்தோம்னா நம்ம இமேஜ் ஃபோல்டர் திறந்து பார்த்தா நமக்கு 384 NFTs நமக்கு கையில் இப்போ இருக்குது. அண்ட் இந்த 384ம் ஒன்று ஒரு மாதிரி ரெண்டு பிக்சர்ஸ் எதுவும் ஒன்றா இருக்காது. ஒன்று ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் காம்பினேஷன்ஸில் ஒன்று யூனிக்காக உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது. பல வகையான டிசைன்ஸில் NFT க்ரியேட் பண்ணுறது இப்படி தான். அண்ட் அடுத்தது இந்த ஜிப் ஃபைலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜேசன் ஃபைல் இருக்கும். இது வந்து நீங்கள் ஓப்பன்சியில் அப்லோட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தேவையான ஃபோல்டர்ஸும் அவங்க பண்ணி கொடுத்துட்றாங்க. அந்த கோடிங்கை இதில் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஸோ நீங்கள் சிம்பிளாக என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் அப்லோட் தான் பண்ணணும். அப்லோட் பண்ணால் உங்களுக்கு 384 NFTஸும் உங்களோட ஓப்பன்சி அக்கௌண்ட்டில் வந்து சேர்ந்துடும். ஓப்பன்சியில் எப்படி நீங்கள் இந்த மேஸ் அப்லோடாக எப்படி நீங்கள் இந்த 384 எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் காட்டுறேன். அது வரைக்கும் நீங்கள் உங்களோட இமேஜை நீங்கள் என்ன மாதிரி ஆர்ட் செய்ய போகிறீங்க அப்படிங்கிறத டிசைனிங்கில் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நான் உங்களை விரைவில் சந்திக்கிறேன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வினர்பானு யூடியூப் சேனல். என்னோட சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நான் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். டாடா, பாய்.